வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பிள்ளைய இந்த உலகம் நல்ல வார்த்தையை சொல்லி பாராட்டுறத கேட்டுற மாட்டோமான்னு எவ்வளோ நாள் நினைச்சிருக்கேன்டா. அது இன்னைக்கு நடந்துருச்சு. டாட், என்ன நீங்க எதுக்கு இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. டேடே, இது சாதாரண விஷயமா என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய விஷயம். நான் சம்பாதிக்காத பணம் இல்லை, நான் சம்பாதிக்காத பேர் இல்லை. ஆனா இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷத்தை அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கடா சூர்யா. மனசுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷங்கிறத விட ஒரு நிம்மதி. நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு இப்பெல்லாம் புரியாது. நீ ஒரு நாள் தகப்பனாவல்ல, அப்போ புரியும். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் நந்தினி சாமி தான். நந்தினி சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா, டாடி, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு ஆக்சுவலி நாங்கள் பழனிக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்காவா? இப்போதானே மாலையை போட்டீங்க. 3 நாள் விரதமே போதுமா? இல்லை டாட், அது என்னன்னா இப்போ பொங்கல் வேற வரப்போதில்ல, அதுக்கு முன்னாடி மலைக்கு போயிட்டு வந்துடலான்னு. அப்பதான் பொங்கலுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு நல்லா வசதியா இருக்கும்னு நந்தினி சாமி சொன்னான். ஓ, நானும் அதை யோசிச்சு பார்த்தா அது கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. இந்த வருஷம் மாலை போட்டது ஒரு ஆக்சிடென்டல் தான், ஆனா எல்லா வருஷமும் அப்படி இருக்காதுல்ல. அதனால இப்போ போய் முடிச்சுட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் நிதானமா பிளான் பண்ணி ஒரு 48 நாள் விரதம் இருந்து முறைப்படி பண்ணிக்கலான்னு நந்தினி தான் சொன்னான். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பழனி எப்போ கிளம்புறீங்க? ஐயா, காலையில விடி காலையில. நீங்க தூங்குங்க, நாங்க விடி காலையில எந்திரிச்சு அப்படியே கிளம்பிடுறோம்.